அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நான் பாட்டு போட்டு வீடியோ பாட்டு ஷார்ட் வீடியோ போட்டுலாம் பொழுது கொஞ்சம் போயிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரம் அரசியல் பேசுவோம். நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்டால், நான் நோட்டாவுக்கு தான் ஓட்டு போட்டேன். நம்ம யாருக்கு ஓட்டு போட்டாலும் அவங்க காசு வாங்கிட்டு அவன் வேறு ஆளுக்கு போய் சேர்ந்துருவான். அப்போ நம்ம ஓட்டு போட ரொம்ப பைத்தியக்காரன் ஆகிடுவோம். 1வது காரியம். 2வது காரியம், எங்கள் ஊரில் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளாட்டு போட்டு இடத்த விற்றாங்க. ஃப்ளாட்டு போட்டு விற்று அந்த இடத்துல வீடு கட்டிட்டாங்க 50 வருஷமாக. அந்த இடத்துக்கு ரேஷன் கார்டு கொடுத்துருக்குறாங்க, எல்லா பொருளும் கொடுத்துருக்குறாங்க, கரண்ட் கொடுத்துருக்குறாங்க, தண்ணி வசதி, ரோடு வரை போட்டு கொடுத்துருக்குறாங்க. திடீர்னு 2 ரியல் எஸ்டேட்டுக்காரங்களுக்குள்ள சண்டை. அதில் ஒருத்தன் கேஸ் போட்டால் அந்த இடத்துல தண்ணி இருந்துச்சு, குளம் இருந்துச்சுன்னு சொல்லி. இப்போ குளம் இருந்துச்சுன்னு கேஸ் போட்டோன்னா கோர்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த குளம் இருந்த இடத்தெல்லாம் வீட்டையெல்லாம் இடி அப்படின்ட்டு கொடுத்துட்டான், ஆர்டர் கொடுத்துட்டான். இந்த சாதாரண மக்கள் வசதி இல்லாத மக்கள், இவங்களுக்கு மேல் கோர்ட்டுக்கு இதுக்கெல்லாம் ஒன்றும் போக முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அன்னைக்கு சில மாதம் சம்பளத்தைக்கு அதில் அந்த செலவில் தான் குடும்பத்தை கழிச்சுட்டு இருக்கிறாங்க. கடனை வாங்கி 50 வருஷம் வீட்டை கட்டி அது ஒரு காரியமே இல்லாமல் திடீர்னு இடின்னு சொல்கிறான். இது ஏன் விற்றாங்கன்னு விற்கலை, அவங்க பிடிக்கலை. இத்தனை வருஷம் ஒரு வீடு கட்டையிலே பிடிச்சி அந்த வீடை கட்டி இடிக்கலை. 50-60 வருஷமாக அந்த வீடு கட்டி முடித்தோடனே அந்த வீடை இடிக்கிறேன்டா. இதை என்ன சொல்ல, என்ன பண்ண? இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது. எங்கள் ஊர் எம்எல்ஏ ஒரு நாள் கூட அந்த ஊரை பார்க்கல, அந்த வீடுகளை எதையும் பார்க்கல. இவங்களெல்லாம் எதுக்கு ஓட்டு போடணும்? இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? அவங்க சம்பாதிக்கவும், அவங்க சாதி கலவரம் பண்ணவும், அவங்க மத கலவரம் பண்ணவும், அவன் குடும்பத்தை நல்லாங்கன்னா நம்ம ஓட்டு போட்டு வச்சுக்கிறோம். எவன் வந்தாலும் இந்த நாடு இப்படித்தான் இருக்கவங்களே மாறாது. எங்கள் ஊர் பேர் அம்மாப்பட்டினம், அறந்தாங்கி தொகுதி, புதுக்கோட்டை மாவட்டம். நன்றி, வணக்கம்.